வணக்கம். தமிழக வானவில் தளத்திலிருந்து செய்திகளை வழங்குவது கார்த்திகை ஜோதி. இந்த தமிழ் தேசிய பேரினம் ஈழத்திலே வெங்கொடுமை சாக்காட்டில் வெந்து விழுந்த பொழுது ஒரே ஒரு தலைவன், ஒப்பற்ற பெருந்தலைவன் செந்தமிழன் சீமான் என்று சொல்லக்கூடிய இந்த மாபெரும் தலைவன் தமிழகத்து வீதிதோறும் நின்று தமிழ் தேசிய பேரினத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த ஒப்பற்ற பெருந்தலைவனாவான் செந்தமிழன் சீமான் என்று சொல்லக்கூடிய தலைவன். தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எல்லாம் மங்கி மழுங்கி கிடந்த காலத்திலே அவர்களை தட்டி எழுப்பி உடல் பொருள் நாடி தசை நரம்புகளில் எல்லாம் தமிழன் என்று சொல்லக்கூடிய சூட்டை ஏற்படுத்தி தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒன்று திரட்டிய ஒரு மந்திர சக்தி சீமான் என்று சொல்லக்கூடிய ஒற்றை சொல்லாகும். உண்மையான நேர்மையான ஒழுக்கமான இளைஞர்களை கொண்டு ஒரு புரட்சி இயக்கத்தை உருவாக்கி தமிழகத்திலே அரசியல் பயணம் செய்து இந்த நாம் தமிழர் கட்சியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள். தமிழ் தேசிய அரசியலை எத்தனையோ தலைவர்கள் நடத்தினார்கள். ஆனால் அவை தேர்தல் அரசியலாக யாரும் காணவில்லை. 4-5 தேர்தலாக இந்த மக்கள் களத்தில் இன்று ஜனநாயகத்தின்படி மக்களாட்சி தத்துவத்தின்படி தேர்தலை கண்டு இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலை மக்களுடைய வாக்கு அரசியலாக மாற்றிய பெருமை செந்தமிழன் ஐயா சீமான் அவர்களை சார். அவர்கள் இந்த மண்ணிலே என்னை தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். ஒரே ஒரு செய்தி சொல்ல, இவர்களுக்கு முன்னால் புலியினுடைய படத்தை கொடியிலே வைத்தான், பாண்டியன் மீனினுடைய படத்தை கொடியில் வைத்தான். இந்த ஒரு செய்தியை மட்டும் கேளுங்க. இந்த தத்துவம், தமிழனுடைய தத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எந்த விலங்கை வேணுமாலும் பாருங்க, ஆண் பெண்ணுன்னு அடையாளம் கண்டுபிடிக்கலாம். இது பசுமாடு, இது காளமாடு, இது கிடா ஆடு, இது பெண் ஆடு. எந்த விலங்கையும் சிங்கம், ஆண் சிங்கம் பெண் சிங்கம் அடையாளம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் புலியை மட்டும் இது ஆண் இது பெண் என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. தமிழன் மட்டும்தான் பெருமக்களே ஆணையும் பெண்ணையும் சரிகட்டமானதாக கருதினான். அந்த ஒப்பற்ற பெருமையை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நம்முடைய பழக்கத்தை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை பாதுகாக்கும்படி 117 இடங்களில் பெண்களும் 117 இடங்களில் ஆண்களையும் நிறுத்தி தமிழ் தேசிய உயர்வை தூக்கி பிடித்திருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் இந்த நாட்டின் முதலமைச்சராக உருவாக வேண்டும். அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி, விவசாயி என்று கூறி வருகிறவங்களுக்கு நன்றி கூறி ஐயா மணியரசன் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.